இன்னைக்கு நாம் பார்க்க போறது என்னவென்றால் பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள். ஒரு செடியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு செடி இருக்கின்றது. அதனுடைய செடியில் எதெல்லாம் இருக்கிறது? வேர், தண்டு, இலை, மொட்டு, பூ, அதனுடைய காய் என்று பல உறுப்புகள் காணப்படுகின்றன. செடியில் ஒரு செடியில் பல உறுப்புகள் இருப்பது போல நம்முடைய உடம்பில் பல உறுப்புகள், அதாவது தலை, கண், மூக்கு, வாய், காது, கை, விரல், இப்படி பல உறுப்புகள் இருக்கின்றன. அதே போல ஒரு சொல்லில் பல உறுப்புகள் காணப்படுகின்றன. அப்படின்னா அந்த சொல் பிரிக்கக்கூடியதாக இருக்கணும். சொல் என்பதும் பதம் என்பதும் ஒரே பொருளை தரும். சொற்கள், பதங்கள், கிளவி அப்படின்னு எல்லாம் நம்ம இலக்கியத்தில் படிக்கிறோம். இங்கே ஒரு சொல்லை, ஒரு பதத்தை பிரிக்க முடியுமானால் அது பகுபதம், பிரிக்க முடியாவிட்டால் அது பகாபதம் என்று. இந்த பிரிக்கக்கூடிய சொல்லை, பகுபதத்தை நம்ம 6ஆக வகைப்படுத்தலாம். பகுபதத்தின் உறுப்புகள் எத்தனை? பகுபதத்தின் உறுப்புகள் 6. எதெல்லாம் என்றால் பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம், அப்படி என்று 6ஆக பிரிக்கலாம். ஒரு பகுபதத்தில் இந்த 6 உறுப்புகளும் வரலாம். அதே வேளையில் 6 உறுப்புகளில் ஒரு சில உறுப்புகள் குறைந்து வரலாம். அது தவறு. ஆனால் பகுதி, பகுதி, விகுதி, இடைநிலை என்ற 3 உறுப்பும் இல்லாமல் ஒரு பகுபதம் அமையாது. ஒரு பகுபதம் அமைய வேண்டுமானால் பகுதி, விகுதி, இடைநிலை இந்த 3 கட்டாயம் காணப்படும். 6 உறுப்புகளும் இருந்து வரலாம், அதில் குறைந்து வரலாம். இதுதான் பகுபதம். இந்த பகுபதத்தில் முதலாவது நம்ம படிக்க போறது பகுதி. பகுதி என்பது என்ன என்றால் முதல் நிலை. ஒரு சொல்லை எடுத்துக்கிடும், ஒரு பகுபதத்தை எடுத்துக்கிடும். அதில் முதலில் வரக்கூடிய சொல்லு அந்த உறுப்பின் பெயர் பகுதி. அது முதல்நிலை என்று அழைப்பார்கள். இந்த பகுதி கட்டளை பொருள்ல வரும். ஆர்டர். நம்ம இப்போ ஒரு எடுத்துக்காட்ட வருங்க, நட கடந்தான் அப்படின்னு சொல்லுவோம். கடந்தான் சொல்லும்போது அது பகுதி பிரிக்கும் போது கட. படித்தான், படி. நடந்தது, நட. அப்ப இதுல முதல் நிலையை பகுதி என்று சொல்லுகிறோம். கட பகுதி, படி பகுதி, நட பகுதி. இந்த பகுதிகள் கட, நட, படி, உண்டான், உன், சென்றான், செல், கண்டான், கான். அந்த ஆர்டர் கட்டளை பொருள்ல தான் இது எப்பவுமே வரும். இதுதான் பகுதி. அதே மாதிரி கடைசி வர்றது எதுன்னா விகுதி. ஒரு பகுபதத்தின் கடைசி பகுதியை தான் நம்ம எதுன்னு சொல்றோம்? விகுதி என்று சொல்லுகிறோம். இதற்கு இறுதி நிலை என்ற பெயரும் உண்டு. இதற்கு என்ன பெயர்? இறுதி நிலை என்ற பெயர் உண்டு. இது திணை, பால், எண், இடம். திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும். ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு பதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய இறுதி நிலை நமக்கு எதையெல்லாம் காட்டுமா? திணை, அது உயர்திணையா, அகர்மையா, ஆணா, பெண்ணா, ஒருமையா, பன்மையா, தன்மையா, முன்னிலை, படர்க்கை, இடமா, அந்த இடத்தை எல்லாமே நமக்கு அது காட்டும். திணை, பால், எண், இடம் இவற்றை வெளிப்படையாக காட்டக்கூடியதான் எது? விகுதி. இப்ப எடுத்துக்காட்டுவாரு, கடந்தான், ஆண், இறுதி நிலை, இது விகுதி. படித்தாள், ஆள், இறுதி. நடந்தது, து, இறுதி. இது விகுதின்னு பேரு. இந்த விகுதி எதை காட்டுறாங்கன்னா, ஆண், ஆண், ஆள் சொல்லக்கூடியது. ஆண் என்பது ஆண் பாலை குறிக்கிறது. ஆள் என்பது பெண் பாலை குறிக்கிறது. தூ என்பது அகர்ணை உரிமையை குறிக்கிறது. ஆண்பால்,
படர்க்கை ஆண் இது ஆண் என்பது உயர்திணை. இந்த திணை எந்த திணை? ஆண். ஆள் என்பது உயர்திணை குறிக்கிறது. உயர்திணை ஆண்பால், உயர்திணை பெண்பால். ஒருமை படர்க்கை இடத்தை குறிக்கிறது. ஆண்பால் ஒருமை படர்க்கை இடத்தை குறிக்கிறது. பெண்பால் ஒருமை படர்க்கை இடத்தை குறிக்கிறது. அதே மாதிரி தூ என்பது ஒன்றன்பால் படர்க்கை இடத்தை குறிக்கிறது. தூ என்பது ஒன்றன்பால் படர்க்கை இடத்தை குறிக்கிறது. இதுவரைக்கும் புரிஞ்சா பாருங்க. பகுபத உறுப்புகள் 6: பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். இந்த 6ல முதலாவது படிக்கக்கூடியது பகுதி, அதை முதல் நிலை என்று சொல்லுகிறோம். இறுதியில் வரக்கூடியது விகுதி. இந்த விகுதி நமக்கு காலம் முதல் இறுதி நிலை நமக்கு திணை, பால், எண், இடம் இவற்றை வெளிப்படுத்தி வரும். பகுதி விகுதி படிச்சிட்டோம். அடுத்தது எதை படிக்க போறோம்னா இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியதான் எது? இடைநிலை. இடைநிலை என்பதை இறுதி நிலை என்று நம்ம சொல்றோம். இடைநிலை என்பதை நம்ம என்ன சொல்றோம்? இறுதி நிலை. இந்த இடைநிலை தான் காலத்தை நமக்கு காட்டும். காலம் எத்தனை உண்டு? 3. எதெல்லாம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்படி காலம் 3 உண்டு. இந்த காலத்தை காட்டக்கூடிய உறுப்பு எது? இடைநிலை. இந்த காலம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் எதுனா இத்து, இட்டு, இரு, இன்னு. இந்த 4ம் இறந்த கால இடைநிலைகள். அடுத்தபடியாக இப்பு, இவ்வு. எதிர்காலம் செய்வான், படிப்பாள். எதிர்காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள். கிரு, கின்று, ஆனின்று. கிரு, கின்று, ஆனின்று. இந்த 3 நிகழ்காலம். செய்கிறான், செய்கின்றான், செய்வான் அப்படின்னு வரக்கூடிய இதெல்லாம் எது? நிகழ்காலம். இப்ப இத்து, இட்டு, இரு, இன்னுன்னு சொல்லக்கூடியவை இறந்த கால இடைநிலைகள். கிரு, கின்று, ஆனின்று நிகழ்காலம். இப்பு, இவ்வு என்று சொல்லக்கூடிய உறுப்பு எதிர்கால இடைநிலைகள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம், கவனிங்க. படிப்பான். படிப்பான் எப்படி பிரிப்போம்? படி, இப்பு, இப்பு, ஆள். படிப்பாள், படிப்பாள் என்பது ஆள் பிரிப்போம். இதுல வர படி பகுதி, இந்த இது சந்தி. இந்த இப்பு என்னது? படிப்பாள். இப்பு இடைநிலை. படிப்பாள் எந்த இடைநிலை? எந்த காலம்? எதிர்காலம். இப்போ நமக்கு என்ன கால இடைநிலை? எதிர்கால இடைநிலை. செய்வான். செய் குட்டல் இப்பு குட்டல் ஆன். இதுல வரக்கூடிய இப்பு எந்த காலம்? எதிர்கால இடைநிலை. அதே மாதிரி செய்தான். செய் குட்டல் இத்து. இந்த இத்து என்ன காலம்? செய்தான் இறந்த காலத்தில். செய்தான் இத்து இறந்த கால இடைநிலை. உண்டான். இந்த இட்டு உன்குட்டல் இட்டு. இந்த இட்டு எந்த காலம்? இறந்த காலம். கற்றான். கல்குட்டல் இந்த இட்டு. இந்த இட்டு எந்த காலத்தை காட்டுது? கற்றான் இறந்த காலத்தில். எழுதினோர். இது இது இன். எழுதினோர். எழுது குட்டல் இன். இந்த இன் எந்த காலம்? இறந்த காலம். இப்போ விளங்குச்சுல இருக்கும். காலம் 3: நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். நிகழ்காலத்துக்கு இத்து, இட்டு, இரு, இன்னு இறந்த கால இடைநிலைகள். இரு, இன்று, ஆன் என்று நிகழ்கால இடைநிலைகள். இப்பு, இவ்வு என்று சொல்லக்கூடியது எதிர்கால இடைநிலைகள். இவ்வளவு புரிஞ்சுட்டா? இறந்த கால இடைநிலை பார்த்தோம், எதிர்கால இடைநிலை பார்த்தோம். அடுத்தது நிகழ்கால இடைநிலைகள். நிகழ்கால இடைநிலைகள் எதெல்லாம்? கிரு, கின்று, ஆனின்று. கிரு, கின்று, ஆனின்று. செய்கின்றான். செய் குட்டல் கின்று குட்டல் ஆன். செய்கின்றான். இதுல கின்று என்னது? கின்று இடைநிலை. இது என்ன இடைநிலை?
செய்கின்றான் நிகழ்கால இடைநிலை. வணங்குகிறான், வணங்கு குட்டல் கிரு குட்டல் ஆண். இதுல வர கிரு என்னது? வணங்குகிறான், வணங்குகிறான் நிகழ்கால இடைநிலை. நடவா நின்றான், நடவா நின்றான். நட கூட்டல் யுப்பு கூட்டல் ஆனின்று கூட்டல் ஆண். இதுல வர ஆனின்று வந்து நிகழ்கால இடைநிலை. அப்ப நம்ம 3 காலங்கள் பார்த்தோம். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். இந்த இடைநிலைகள் வந்து காலத்தை காட்டி நிற்கும். எந்த காலம் உள்ளதை அறிய வேண்டுமானால் நமக்கு இந்த இடைநிலை உதவி புரிகின்றன பார்த்தோம். கவனிங்க, நம்ம பகுதி, விகுதி, இடைநிலை பார்த்துட்டோம். இனி அடுத்தது பார்க்கிறது சந்தி. சந்தின்னு சொன்னா அது புணர்ச்சி என்று பெயர். பகுதி, விகுதி, இடைநிலைகள் சேரும்போது தோன்றக்கூடிய எழுத்துதான் இது சந்தி. இந்த சந்தி பெரும்பாலும் எப்படி வரும்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவதுதான் சந்தி. இந்த சந்தி அதிகமா இத்து, இப்பு, இக்கு, இத்து, இப்பு, இக்கு ஆகிய 3 எழுத்துக்களும் தான் சந்தியாக வரும். உடம்படு மெய்யில் யகரம் வகரம் ஆகிய எழுத்துக்கள் 2 உடம்படுமை புணர்ச்சியின் போது உள்ள சந்தியாக இது. அப்ப இந்த சந்தி வந்து இத்து, இப்பு, இக்கு 3 எழுத்துக்களாக தான் வரும். உடம்படுமை புணர்ச்சி சந்தியாக யகரமும் வகரமும் தோன்றும். இந்த சந்தியை பார்ப்போம். எடுத்துக்காட்டு அசைத்தான், அசைத்தான், அசை குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆண். அசை பகுதி, அசை பகுதி. இந்த இத்து வந்து சந்தி, இந்த இத்து வந்து சந்தி. இது காலம் காட்டக்கூடியது. அந்த இத்து அது காப்பார், கா பகுதி. இந்த இப்பு வந்து சந்தி, இது இடைநிலை. படிக்கிறார், படி பகுதி, இக்கு வந்து சந்தி, இது இடைநிலை. வணங்கிய, வணங்கு இல் ஈ ஆ, இந்த ஈ வந்து உடம்படுமை சந்தி. இங்க பாருங்க, அவ இத்து, இப்பு, இக்கு இவை சந்தியாக அமைந்துள்ளது. இந்த சந்தி எங்கதான் வருது? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும். பகுதிக்கும் இடைநிலைக்கும், பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் இந்த சந்தி வரும். பகுதிக்கும் இடைநிலை. அப்ப சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும். முதல் நிலையில வரக்கூடியது பகுதி, கடைசியா வரக்கூடியது விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியது இடைநிலை, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடியது சந்தி. சரியா? நம்ம பார்க்க போறது சாரியை. சாரியைனா சார் பிளஸ் ஏ, சார்ந்தும் இயைந்தும் வருவதுதான் சாரியை. இந்த சாரியை எங்க வரும்னு கேட்டா நம்ம விகுதிக்கும் இடைநிலைக்கும், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வருவதுதான் சாரியை. பகுதிக்கு இடைநிலைக்கும் இடையில வருவது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வருவதுதான் சாரியை. இந்த சாரியை சந்தி வர வேண்டிய இடத்தில், சந்தி வர வேண்டிய இடத்தில் புள்ளி அல்லாத சந்தி இங்க பாருங்க வருதா? இது சந்தின்னு பார்த்தோம். இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில வர்றது சந்தி. இந்த சந்தி, இந்த எழுத்தா சந்தி, இந்த எழுத்தான் சந்தி. அப்ப இது புள்ளி போட்ட எழுத்து. புள்ளி அல்லாத உயிர்மை எழுத்து வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? சாரியை அப்படின்னு எடுக்கணும். பாருங்க, தருவன் தா பிளஸ் கூ, கூ, இது யூ இடைநிலை. அப்ப அதுக்கு முன்னாடி ஃபுல்லா புள்ளி போடாத உயிர்மை எழுத்து என்னது? புள்ளி போட்டு வந்திருந்தோம்னா இதுல சந்தின்னு வந்திருக்கும். புள்ளி போடாத எழுத்து வந்தனால இது என்னது? சாரியை. இப்ப சாரியைக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கிறோம். பார்த்தனன், பார் எப்படி பிடிக்கும்? பா இர், பார் பிளஸ் இத்து பிளஸ்
பிளஸ் இத்து பிளஸ் அடுத்த இந்த தாய்க்கணும் இத்து பிளஸ் அதில் உள்ள இத்து பிளஸ் ஆன் இந்த நாய் எடுத்து இன் பிளஸ் அண்ட் இதுல பகுதி இத்து சந்தி இத்து இறந்தனால இடைநிலை அண்ட் சாரி அண்ட் இந்த வந்து விகுதி பார்த்தன. பகுதி வந்திருக்கு, விகுதி வந்திருக்கு, பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரி அவ்வளவு வந்துச்சு. இந்த இனி அப்ப இந்த பகுதியை நம்ம படிச்சிட்டோம், விகுதியை படிச்சிட்டோம், இடைநிலையை படிச்சிட்டோம், சாரியை படிச்சிட்டோம், சந்தியை படிச்சிட்டோம். இனி பார்க்க போறது விகாரம். விகாரம்னா என்னது? வேறுபட்டு காணப்படுவது, வித்தியாசப்பட்டு காணப்படுவது, மாறுபட்டு காணப்படுவது விகாரம். விகாரம் என்றால் ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாவோ மாற்றம் பெற்று வருவதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? விகாரம் அப்படின்னு சொல்றோம். இந்த விகாரம் வந்து பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி இவை புணரும் போது ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம். இந்த விகாரத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டு வந்தோம். நின்றான், நின்றான், நின்று சொல்லும் போது நமக்கு அது ஒரு கட்டளை பொருள்ல வரல. அதனால நெல் போட்டு அடைப்புக்குள்ள என்ன பண்ணுவோம்? நெல் இற்று கூட்டல் ஆனது இருக்கும். அப்ப இது வந்து என்னது? நின்ன ஆனது விகாரம். மகிழ்ந்தான், மகிழ் இந்த இத்து முதல்ல தான் எடுக்கணும். இந்த வந்து பிராக்கெட்ல அடைப்புக்குள்ள எடுத்து இத்துன்னு போடணும். இது எது? விகாரம். இத்து இன்னாக மாறியது விகாரம். இத்து சந்தி. அடுத்த இந்த இத்து வந்து சந்தி, இன்னாக மாறியது விகாரம். கண்டான், கண் எனக்குரியது விகாரம். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருப்போம். பகுபத உறுப்புகள் நம்ம படிச்சோம். பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம்னு பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கு எடுத்துக்காட்டு விளக்கமா பார்த்தோம். உங்களுக்கு எழுதிய முறையில் புரியும்படியாக நான் ஒரு சொல்றேன் கவனிங்க. முதலாக வரக்கூடியது பகுதி, கடைசியாக வரக்கூடியது விகுதி. பகுதி, விகுதி ரெண்டுக்கும் இடையில நடுவில் வரக்கூடியது இடைநிலை. பகுதி, விகுதி, இடைநிலை. இனி இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்து சந்திப்பதுதான் சந்தி. இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியதான் என்னது? சாரியை. இவை சேரும்போது வரக்கூடிய மாற்றம் தான் விகாரம். 6 உறுப்பு வந்துட்டா பகுதி, விகுதி, இடைநிலை, சாரி, சந்தி, விகாரம் வந்துட்டுல. சரி, இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நான் சொன்னதை வச்சுட்டு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. புரிந்த பிறகு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகள் உங்களுடைய புத்தகத்தில் 8ஆம் வகுப்பிலிருந்து இந்த பாடம் இருக்கிறது. 9ஆம் வகுப்பில் இருக்கிறது, 10ஆம் வகுப்பில் இருக்கிறது, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பகுபத உறுப்பு இலக்கணம் பொருந்தும். அவர்கள் அவரவர் புத்தகத்தை எடுத்து வைத்து ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளை நீங்களே தேடி கண்டுபிடித்து அதை இட்டு எழுதி பழகி கொள்ளுங்கள். இறுதியில் 6 உறுப்புகளும் வரக்கூடியதான சில வார்த்தைகளை, சொற்களை, பகுபதத்தை தேடி கண்டுபிடித்து அதை பிரித்து ஒவ்வொன்றும் எது எது என்பதை நீங்கள் எழுதி பழகுங்கள். உங்களுக்கு மிகவும் எளிதான இலக்கணமாய் இது அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம்.